வணக்கம் நேர்களே, நீங்கள் இன்றைக்கி இணைந்திருக்கிறது கொரியன் மொழியை நாங்கள் வரிசை கிரமமாக அப்படின்னு சொன்னால் அடிப்படையிலிருந்து முறையாக கற்றுக்கொள்கிறதான இந்த பாடத்திட்டத்தின் 5வது பாடத்தில் தான் இன்றைக்கி நீங்கள் இணைந்திருக்கிறீங்க. இந்த பாடத்தில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் பார்த்ததான இந்த உயிரெழுத்துக்கள், அதே போல் மெய் எழுத்துக்கள், அது உள்ள எத்தனை வகைகள் இருக்குது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அந்த எழுத்துக்களை வச்சு எப்படி நாங்கள் ஒரு எழுத்து கட்டமைப்பு உருவாக்கலாம். கொரியன் மொழி எழுத்து கட்டமைப்பு அப்படின்னு சொன்னால் ஜல்னு சொல்லி கொரியன் மொழியை சொல்லுவாங்க. இது எப்படி உருவாக்கலாம், கொரியன் மொழியில் எப்படி எழுத்துக்களை நாங்கள் உருவாக்கலாம், அதை பார்க்க போகிறது தான் இந்த பாடமாக இருக்க போகுது. எனவே வாங்க நாங்கள் பாடத்திற்கு போவோம். கொரியன் மொழியை பொறுத்த வரையில் ஒரு மெய்யெழுத்தாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு உயிரெழுத்தாக இருக்கலாம். எந்த எழுத்தாக இருந்தாலுமே நீங்கள் தனியாக எழுத முடியாது. சில நேரத்துகளில் நீங்கள் தனியாக எழுத வேண்டிய இடங்கள் வந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு பூஜ்ஜியத்தை, ஒரு சைவர்னு சொல்கிற அந்த இப்படி ஒரு பூஜ்ஜியத்தை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எனவே தனியாக எழுத முடியாது. அதை நீங்கள் கட்டாயமாக ஞாபகத்தில் வைத்திருக்கணும். எனவே கொரியன் மொழியை எழுத்துக்களை நாங்கள் சொன்னோம் ஏற்கனவே உஞ்சல்னு சொல்லி அது எழுதுறதுக்கான 4 விதமான முறைகள் இருக்குது. நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம். எப்படின்னு சொன்னால், எழுத்து கட்டமைப்பை பார்க்குறதுக்கு நாங்கள் ஈஸியான ஒரு மெத்தடை உருவாக்கிடுவோம். முதலாவது நாங்கள் உயிரெழுத்துக்கு நாங்கள் வீன்னு சொல்லி எடுப்போம். அதே போல் மெய் எழுத்துக்கு சின்னு சொல்லி எடுப்போம். இந்த விசி அதை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு இன்னைக்கு எப்படி இந்த எழுத்துக்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தரப்போகிறேன். அதில் நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால், வி அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்துக்களை வைத்து மட்டும் உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்குது கொரியன் மொழியில். உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ஆ, யா, ஓ இப்படி எழுதுகிற நேரம் நீங்கள் இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், தனியாக எழுத முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொன்னால், இதுக்கு ஒரு பூஜ்ஜியத்தை, இப்படி பூஜ்ஜியத்தை நீங்கள் சேர்க்க போகிறீங்க. சேர்த்தீங்கன்னு சொன்னால் தான் அதோடைய சவுண்ட் நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்கள் வாசிக்கலாம். எனவே ஆ, யா, ஓ தானே. அதே போல் தனியாக உயிரெழுத்துக்கள் மட்டுமே கொண்டு நீங்கள் இவ்வாறும் எழுதலாம். அதே போல் இவ்வாறும் எழுதலாம். இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியான உயிரெழுத்துக்களை மட்டுமே கொண்டிருக்குது. இப்படி தனியாக உயிரெழுத்துக்களை மட்டுமே வைத்து எழுத்துக்களை உருவாக்கலாம். இது முதலாவது முறை. இரண்டாவது முறை நீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உயிரெழுத்தோட ஒரு மெய் எழுத்தை சேர்த்து நீங்கள் எழுதலாம். அதுக்கு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். இப்படி ஒரு உயிரெழுத்து, இப்படி ஒரு மெய் எழுத்து. இன்னொரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு உயிரெழுத்து, இப்படி ஒரு மெய் எழுத்து. இன்னொரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு உயிரெழுத்து, இப்படி ஒரு மெய் எழுத்து. இவ்வாறாக உயிரெழுத்து மெய் எழுத்து, உயிரெழுத்து மெய் எழுத்து, உயிரெழுத்து மெய் எழுத்து, உயிரெழுத்து மெய் எழுத்து. இவ்வாறாக விசி அப்படின்னு சொன்னால் உயிரெழுத்து மெய் எழுத்தை வச்சு நீங்கள் எழுத்தை உருவாக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக உயிரெழுத்து மட்டுமே, இங்கே இரண்டுமே கலந்து. அதே போல் அடுத்த முறை நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது மெய் எழுத்து, அதுக்கு பிறகு உயிரெழுத்து, இப்படியும் எழுதலாம். அதுக்கு உதாரண எழுத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆனால் இது ஒரு மெய் எழுத்து, அதோடு சேர்த்து ஒரு உயிரெழுத்து எழுதுறீங்க. அதே போல் இது ஒரு மெய் எழுத்து, அதோடு சேர்த்து ஒரு உயிரெழுத்து எழுதுறீங்க. இது ஒரு மெய் எழுத்து, இதோட சேர்த்து ஒரு உயிரெழுத்து எழுதுறீங்க. இது மூன்றாவது முறை. இந்த உயிரெழுத்துக்கு பதிலாக நீங்கள் விருப்பமான உயிரெழுத்தை எழுதலாம். அதே போல் இன்னும் ஒரு முறை இருக்குது. அந்த முறை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மெய் எழுத்து, ஒரு உயிரெழுத்து, இன்னும் ஒரு மெய் எழுத்து, மூன்று எழுத்துக்களை கொண்டு உருவாக்கக்கூடிய எழுத்து இருக்குது. அதை எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். உதாரணத்துக்கு
இது ஒரு மெய் எழுத்து, இது ஒரு உயிர் எழுத்து, இது ஒரு மெய் எழுத்து. உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஒரு மெய் எழுத்து, ஒரு உயிர் எழுத்து, ஒரு மெய் எழுத்து. அதே போல ஒரு மெய் எழுத்து, ஒரு உயிர் எழுத்து, மீண்டும் ஒரு மெய் எழுத்து. ஒரு மெய் எழுத்து, ஒரு உயிர் எழுத்து, ஒரு மெய் எழுத்து. எனவே உங்களுக்கு வித்தியாசம் விளங்கியிருக்கும். 4 முறையில் எழுதலாம். முதலாவது உயிரெழுத்துக்களை மட்டுமே வைத்து எழுத்துக்களை உருவாக்கலாம். அதே போல உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் வைத்து எழுத்துக்களை உருவாக்கலாம். அதே போல மெய் எழுத்துக்களையும் உயிர் எழுத்துக்களையும் வச்சு உருவாக்கலாம். அதே போல மெய் எழுத்து, உயிர் எழுத்து, மீண்டும் மெய் எழுத்து, 3 எழுத்துக்களை கொண்டு இந்த மாதிரி நீங்க வந்து கொரியன் எழுத்துக்களை வந்து உருவாக்கலாம். இதுதான் கொரியன் ஜொல் அப்படின்னு சொன்னா கொரியன் எழுத்து வடிவமைப்பு முறைகள். இதை வச்சு நீங்க எழுத்துக்களை வந்து நீங்க உருவாக்கி நீங்க பாருங்க. அதே போல இந்த எழுத்துக்களை வந்து நீங்க எழுதுற நேரம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரியன் எழுத்துக்கள் வந்து சரியான ஒரு சதுர வடிவில் உள்ள ஒரு பாக்ஸை வந்து நீங்க மனசுல ஞாபகம் வச்சு நீங்க எழுதுற நேரம் அந்த சதுர வடிவுக்கு வந்து அது ஃபிட் ஆகிற மாதிரி தான் நீங்க எழுதணும். உதாரணத்துக்கு இப்படி ஒரு சதுரத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த சதுர வடிவத்துல இந்த சதுரத்துக்குள்ள வந்து நீங்க எழுதுற எழுத்து வந்து பாரு சதுரத்துள்ளுக்கு வந்து அது ஃபிட் ஆகிற மாதிரி நீங்க எழுதி பழக்கணும். ஏன்னு சொன்னா இந்த கொரியன் எழுத்துக்கள் வந்து சில நேரத்துல வந்து இப்படி 2 எழுத்துக்கள் இருக்கலாம். அதே போல 3 எழுத்துக்கள் இருக்கலாம். அதே போல இது போல 4 எழுத்துக்கள் உள்ள கொரியன் எழுத்துக்கள் இருக்கலாம். எனவே நீங்க வந்து இது எழுதுற நேரம் என்னன்னு சொன்னா ஒரு சதுர வடிவுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி, ஒரு சதுர வடிவுக்கு உட்செலுத்தக்கூடிய வகையில வந்து நீங்க அதை எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் கொரியன் மொழியின் எழுத்துக்களின் ஜல்லுன்னு சொல்றதான கடைசி உருவம் அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஒரு நாள் படித்த உயிர் எழுத்து மெய் எழுத்து அதை எல்லாத்தையும் வைத்து உருவாக்கக்கூடிய எழுத்து அமைப்பு முறைகள். இதை வச்சு நாங்கள் இன்னும் சில உதாரணங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை உங்களுக்கு வாசிக்கலுமான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. ஈன்னு சொன்னா 2ஆம் இலக்கத்துக்கு ஈன்னு சொல்லுவாங்க. ஓன்னு சொன்னா 5ஆம் இலக்கத்துக்கு ஓன்னு சொல்லுவாங்க. 5ஆம் இலக்கத்துக்கு. அதே போல ஆ இ ஆ இ ஆயி ஆயின்னு சொன்னா பிள்ளை. அதே போல ஓ இ ஓஇ ஓஇன்னு சொன்னா கியூக்கம்பர். கியூக்கம்பருக்கு ஓஇ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை நாம பார்ப்போம். உ உ யூ உ யூ ஊயூ ஊயூன்னு சொன்னா பால். பாலுக்கு ஊயூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாமு 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 அப்படின்னு சொன்னா மரம். நாமு மரம். அதே போல இந்த பக்கம் நாங்கள் எழுதுவோம். அடுத்த வார்த்தை நாபி. நாபி நாபின்னு சொன்னா பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளைக்கு நாபின்னு சொல்லுவாங்க. அதே போல தாரி. தாரி தாரின்னு சொன்னா கால். கால்களுக்கு தாரி. அதே போல இன்னொரு வார்த்தை நாங்க பார்ப்போம். பாஜி. பாஜி பாஜின்னு சொன்னா ட்ரௌசர்.
ட்ரௌசர்ஸுக்கு நான் போடுற கால் சட்டைக்கு ஆஜி. அதே போல பீஜா, பீஜா, பீஜான்னு சொன்னா வீசா, வீசாக்கு வந்து பீஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னும் ஒரு வார்த்தை பார்ப்போம். லா தி ஓ, லாதியோ, லாதியோன்னு சொன்னா ரேடியோ. மோ ரி, மொரின்னு சொன்னா தலை, தலைக்கு மோரி. அதே போல முடிக்குமே மோரி அப்படின்னு சொல்ற சந்தர்ப்பங்கள் இருக்குது. பாருங்க, யோ ஜா, யோஜா, யோஜான்னு சொன்னா பெண், பெண்ணுக்கு வந்து யோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த வார்த்தைகளை வந்து நீங்க வாசிச்சு வந்து நீங்க வாசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாபி, தாரி, பாஜி, பீஜா, லாதியோ ரேடியோ, மோரி, மோரி தலை, யோஜா பெண், ஆய் பிள்ளை, ஓய் கியூக்கம்பர், ஊ பால், நாமு மரம். இன்னும் கொஞ்சம் சொற்கள் அதை போய் நாங்கள் பார்க்க போகிறோம். சொன்னால் ஓ மோ நீ, ஓமோனி, ஓமோனி, ஓமோனின்னு சொன்னீங்கன்னா அம்மா, அம்மாவுக்கு ஓமோனி. அதே போல ஆ ஓ ஜி, ஆபோஜி, ஆபோஜி அப்பா, அப்பாவுக்கு ஆபோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜி மா, சீமான்னு சொன்னா ஸ்கர்ட், ஸ்கர்ட்டுக்கு வந்து கொரியன் மொழியில் சீமா. இந்த எழுத்தை வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. கோ பி, இது வந்து நாங்கள் ஏற்கனவே மெய் எழுத்துல வச்சு பார்த்துருக்குறோம். இதுக்கு இதுக்கு, ஆனால் இது ரெண்டுக்குமே நீங்கள் காற்றை வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும். காப்பி, காப்பி, காப்பின்னு சொன்னால் காஃபி, காஃபிக்கு வந்து காப்பி, காப்பின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த பேசிக் வார்த்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் தந்திருக்கிறேன். கொரியன் எழுத்து வடிவமைப்பு எப்படி வந்திருக்குது அதை பார்க்கறதுக்காகத்தான் இந்த சில உதாரணங்கள் வந்து உங்களுக்கு நான் தந்தேன். எனவே இன்னைக்கு நான் கற்றுக்கொண்டதான இந்த கொரியன் எழுத்து வடிவமைப்பு அந்த பாடத்தை வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்டு, அதே போல் நான் சொல்லி கொடுத்ததான இந்த பேசிக் வார்த்தைகள், இந்த வேர்ட்ஸையும் கொஞ்சம் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் வாசிக்கணுமாக இருந்தால் முதலாவது இதை வந்து நீங்கள் அடையாளம் காணக்கூடிய வகையில் இருக்கணும். இப்போ இது வந்து ஆ, இது பா, பாவோட ஓன்னு சேர்ந்து இருக்குது ஓ, இது ஜி, ஜி ஐ சேர்ந்துருக்குது அப்போ ஜி, ஜி ஆ ஓ ஜி. இவ்வாறு இது வந்து நீங்கள் இந்த எழுத்துக்களை வந்து அடையாளம் காணணும். இந்த எழுத்துக்களை அடையாளம் காணணுமா இருந்தால் நீங்கள் என்ன பயிற்சி செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு நான் ஏற்கனவே அந்த மெய் எழுத்துக்கள் பாடத்தில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது மெய் எழுத்துக்களை இந்த பக்கம் இப்படி எழுதி, அதே போல உயிர் எழுத்துக்களை நீங்க இங்கால எழுதணும். இவ்வாறாக நீங்க மெய் எழுத்துக்களையும் உயிர் எழுத்துக்களையும் எழுதி இது அவ்வளத்துக்குமே வந்து நீங்க ஒரு டேபிளை உருவாக்கணும். இவ்வாறு ஒரு டேபிளை வந்து நீங்க உருவாக்கணும். அந்த டேபிளை உருவாக்குனீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த எழுத்துக்களை வந்து அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்போ நீங்க வந்து இதை வந்து முதலாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து நான் அந்த டேபிளை வந்து இந்த பாடத்தின் முடிவில் வந்து நான் போடுறேன். அந்த டேபிளை நீங்கள் பார்த்து இந்த எழுத்து டேபிளை வந்து நீங்கள் உருவாக்கணும். என்னன்னு சொன்னால்,
உயிரெழுத்துக்கள். அதே போல் இந்த உயிரெழுத்துக்களில் இன்னும் ஒரு 11 இரட்டை இல்லாட்டி கம்பவுண்ட்ஸ் வவல்ஸ் இருக்குது. அதுக்குமே நீங்கள் இந்த டேபிளை வந்து உருவாக்கணும். அந்த டேபிளை நீங்கள் உருவாக்கி அந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினால்தான் இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் கண்டதோட பார்த்தவுடன் உங்களுக்கு புரிந்து கொள்ள ரீதியில் இருக்கும். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கொரியன் மொழியை இன்னும் இலகுவாக உங்களுக்கு கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே மீண்டும் அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.